பாட்டி நீங்க உட்காருங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். எல்லையம்மன் கோயில் பிரசாதம். இது எங்க குலதெய்வ பிரசாதம். வச்சுக்கங்க மாப்பிள்ளை. ஆ. சக்தி நீ எடுத்துக்கோ. நான் ஏன் இந்த விசேஷத்துக்கு இன்னைக்கு வந்தேன் தெரியுமா? எங்க சக்திக்கு விருப்பமே இல்லாம எங்க குடும்பத்துல ஒருத்தருக்குமே உங்களை பிடிக்காம தான் உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஒரு கல்யாணம்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்குமோ அதுல கொஞ்சம் சந்தோஷம் கூட அன்னைக்கு எங்களுக்கு இல்ல. இப்ப சக்தியும் ஓரளவுக்கு நாங்களும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் புரிஞ்சு ஏத்துக்க நினைக்கிறோம். சக்தி உங்களை முழுசா கணவனா ஏத்துக்க நினைச்சிட்டா. இப்ப நடக்க போற இந்த சடங்கு தான் உண்மையான உங்க கல்யாண வைபோகம். இன்னைக்கு சக்தி கழுத்துல கட்ட போறீங்களே தாலி, அதுதான் நிஜமான பந்தம். இத நான் இருந்து பார்க்கணும். என் கண்ணார என் பேத்தி அவ விரும்பின பையனோட இனி வாழ ஆரம்பிக்க போற நாள நான் வாழ்த்தணும்னு ஆசைப்பட்டேன். உடம்பு கொஞ்சம் முடியாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் இந்த சமயத்தை விடவே கூடாதுன்னு முடிவு பண்ணி அடம் பிடிச்சு வந்திருக்கேன். மாப்பிள்ள, நீங்க தாலி கட்ட சக்தி உங்களை கணவனா ஏத்துக்கிட்ட நாள் இன்னைக்குதான் ஆரம்பம். அதுக்கு கூட இருந்து நான் உங்களை வாழ்த்தணும். எல்லா செல்வமும் நிறைஞ்சி பேரும் புகழோட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். இருக்கும். பாட்டி நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. பாட்டி எனக்கு சரி தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்ல. எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி பல ஆம்பளைங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு பொண்ணு அவங்க வாழ்க்கையில வந்தப்பதான் அவங்க வாழ்க்கையிலேயே மாற்றம் வரும்.